அன்னூர் ராஜாவுடைய நல்ல நண்பர். ஒரு முறை புரட்சியில் எம்ஜிஆர் மதுரையில் மாநாடு வந்தபோது அன்னூர் ராஜா இப்போ சேர்மனாக இருந்தார். ரொம்ப இளைஞர், நல்லா பேசுவார். அந்த கூட்டத்தில் பேசினார். அதை பார்த்து புரட்சியில் எம்ஜிஆர் சொன்னார், இது நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார். அது ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அதிமுகவில் இருந்து மந்திரியாக வந்தார். மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தார். அதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினால அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால, விரும்பாத காரணத்தினால அதிமுகவிலிருந்து விலகி அவர் திமுகவில் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பழைய நண்பர் சகோதரங்கிற முறையில் எங்களுடைய கூட்டணிக்கு தான் வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். கூட்டணி கட்சியான திமுகவுக்கு வந்திருக்கிறார். வரவேற்கிறேன். இங்கே இருந்தாலும் வாழ்க என வாழ்த்துக்கிறேன். யார்? அவர் திமுகவில் சேர்ந்தது, திமுகவுக்கு வந்ததுனால எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்திருக்காருங்கிற முறையில் நான் வரவேற்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது நீங்கள் அதிமுக காரங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அதிமுக மேலே அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட கருத்து கேட்டுங்க. நான் அதுக்கு விளக்கத்தில் வேண்டிய அவசியம் இல்லையே. விஜய் யார் வர்ற மாதிரி இன்னும் புது கதையாக இருக்குது. இது ஒரு புது கதையாக, புது கற்பனையாக இருக்கிறது. இந்த கதை கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது.